ஆன் த வே உடுப்பியில் நம்ம வந்து சக்லேஷ்பூரில் இருக்கோம். ஸோ அதை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அதில் தண்ணி அப்படியே வடிஞ்சு வருது. ஸோ போயிட்டு நல்லா சூப்பராக குளிக்கலாம் போல் இருக்குது. ஹாய்ங்க, குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். என்னடா இருட்டாக இருக்குது, கார் பார்க்கிங்கில் நிற்கிறான் இவன், இப்போ குட் மார்னிங் சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஆமாங்க. ஸோ ஆகஸ்ட் 15 ஏர்லி மார்னிங் 2 மணி ஆகுது. ஸோ 2 மணிக்கு எங்கடா இவன் கார் எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், ஸோ ஆகஸ்ட் 15 அதுவுமா நமக்கு 4 days லீவ் கிடச்சிருக்கு, லாங் வீக்கெண்டு. ஸோ இந்த வீக்கெண்டில் 4 நாள் ஒரு மிகப்பெரிய ரோட் ட்ரிப், அதுவும் நம்ம ஸ்விஃப்ட் காரில் நம்ம சிங்கிளாக ஓனாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறோம். பெங்களூர்லேருந்து உடுப்பி. ஸோ 450 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி போயிட்டு அகெயின் வி ஆர் கம்மிங் பேக் சண்டே ஈவினிங். ஸோ இந்த 4 நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம், ரோட் ட்ரிப் போவோம். அதுவும் நம்ம ஓன் டிரைவிங்கில் போயிட்டே பேசுவோம். மற்றபடி எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். போவோம் வாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து உடுப்பிக்கு ஆசன், சக்லேஷ்பூர், தர்மஸ்தலா வழியாக நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம காலையில் சக்லேஷ்பூரை ரீச் ஆயாச்சு. ஸோ சக்லேஷ்பூரில் வந்து கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, அங்கங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது. அப்புறம் ரொம்ப மான்சூன் சீசன், மழையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போகணும் மக்களே. ஸோ நைட்டு 2 மணிக்கு நம்ம பெங்களூர்லேருந்து நம்ம கார் எடுத்தோம். ஸோ ரோட் ட்ரிப் டு உடுப்பி. ஆன் த வே உடுப்பியில் நம்ம வந்து சக்லேஷ்பூரில் இருக்கோம். சக்லேஷ்பூரில் ஆன் த வேல ஒரு அருமையான ஒரு காட்சி. ஸோ அந்த காட்சியை உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதை நீங்களும் பாருங்கள், பார்த்து ரசிங்க. சவுண்டை கேட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படியே அங்கே பாருங்கள். ஸோ அந்த அருவி, அந்த ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், அது எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி. ஸோ அதை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த பாறைங்கள்லாம் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ அதில் தண்ணி அப்படியே வடிஞ்சு வருது. ஸோ போயிட்டு நல்லா சூப்பராக குளிக்கலாம் போல் இருக்குது. ஸோ பட்டு இப்போ காலையில் 6 மணி ஆகிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது. குளிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் மலைகள். இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை. ஸோ இடையில் ஒரு குட்டியான வாட்டர் ஃபால். சூப்பராக இருக்குல்ல வாட்டர் ஃபால். ஸோ மக்களே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக. ஸோ காலையில் 6:30 தான் ஆகுது டைமு. ஸோ மார்னிங் 6:30க்கு அவ்வளோ அருமையாக ஒரு சவுண்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலி சக்லேஷ்பூர் நம்ம பிளானில் இல்லை. எனிவே ஸோ ஆன் த வேல இந்த மாதிரி என்னென்ன பிளேசஸ் இருக்கோ சக்லேஷ்பூரில் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தர்மஸ்தலா போயிடலாம். ஸோ ஏன்னா பிஃபோர் 12 o'clock நம்ம தர்மஸ்தலா ரீச் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம தரிசனம் பார்த்துட்டு அகெயின் ஈவினிங் குக்கே சுப்பிரமணியா போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் த வேல என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். மழையினால் ஸோ அங்கங்கே நிறைய பிளேஸில் லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டு ரோடு எல்லாமே பிளாக் ஆகிருந்தது. ஸோ போன வாரம் தான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரோடு பிளாக் பண்ணி இந்த ரூட்டில் பஸ், கார் எதுவுமே போக முடியாத அளவுக்கு ரோடு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரோடு எல்லாமே ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தைரியமாக நாங்களும் இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஓகே காய்ஸ், தர்மஸ்தலக்கு போகிற வழியில் நம்ம இங்கே வந்து ரியான் அண்ட் கனோஷிகாவுக்கு பால் குடிக்க வச்சுட்டு இப்போ வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா ரிவர் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே போயிட்டு வரலாம் வாங்க. ஸோ இப்போ டைம் வந்து 8 o'clock. ஓகே, 8 o'clock ஆகுது டைம் இப்போது. ஸோ நாங்கள் இன்னும் தர்மசாலாவில் போயிட்டு அங்கே நேத்ராவதின்னு ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் தான் நாங்கள் குளிக்கலான்னு ஒரு ஐடியா.
ஸோ இங்கே லைட்டாக தூறல் விழுந்துட்டு தான் இருக்குது. இங்கே கோயில் அழகாக இருக்குது பாருங்கள். மேலே ரோடு, ஸோ ரோட் பாயிண்ட்லேருந்து கீழே கோயில் அமைச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இப்போது நாம் வந்து ஸ்டெப்ஸ் கட்டியிருக்காங்க கீழே போகிறதுக்காக. அங்கே அந்த ரிவர் பார்க்க போகலாம் வாங்க, அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த ரிவர் வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருந்தோம் ரோட்டில். அந்த நாங்கள் வந்துட்டு இருந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ரிவர் போயிட்டு இருந்துச்சு. அழகாக இருக்குது பாருங்கள், இந்த லொக்கேஷன்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். போகலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மலைகளுக்கு நடுவில் இந்த ரிவர் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணி எல்லாமே மலைக்கு மேலே சக்லேஷ்பூர் ஊர்லேருந்து, ஸோ அங்கே பெய்கிற மழையினால் தண்ணி அங்கேருந்து கீழே, அதாவது பள்ளத்தை நோக்கி 2 மலைகளுக்கு நடுவில் பள்ளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் இருக்கிற மலை. ஸோ இந்த பக்கம் பெரிய மலைகள்லாம் இருக்குது, வீடெலாம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மலைகளிலிருந்து தண்ணி ஊற்றா இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்று அப்படியே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ போய் பாருங்கள். இந்த ஊற்று தண்ணிலாம் போயிட்டு அப்படியே அந்த ரிவரை போய் ஜாயின் ஆகுது. பிரியா வந்து அந்த ரிவர் கிட்ட வரைக்கும் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு வரட்டும். பாருங்கள், அந்த ரிவரோட அழகை பார்த்து ரசிங்க. நல்ல வழியாக இந்த ரிவரை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஹாப்பியாக இருக்குது. லைட்டாக வந்து இந்த தூரெல்லாம் விழுந்துகிட்டே தான் இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து அவங்க ரியான், கனோஷிகா எல்லோரும் அங்கே இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும், அங்கே மேலே ரோடு. ஸோ ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே போகணுன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது, அதனால நான் போகல. ஓகே, ஸோ இப்போ வந்து மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஸோ காலையில் 8 மணி தான் ஆகுது. கிளைமேட் பாருங்கள், அப்படியே ஃபுல் டார்க்காக இருக்குது. ஸோ ஒரு ரியல் மான்சூன் சீசன் தான் இங்கே. ஃபுல் டார்க்காக இருக்குது. ஸோ சக்லேஷ்பூர்லேருந்து வரும்போது ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தோம் சின்னதாக. அப்புறம் சக்லேஷ்பூர்லேருந்து கீழே இறங்கி தர்மஸ்தலா போகிற வழியில் ஒரு ரிவர். ஸோ அழகான ரிவரை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து தர்மஸ்தலாவில் மீட் பண்ணுவோம், வாங்க பார்க்கலாம்.